கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற உங்கள் எல்லாருக்கும் முதலில் நமது சிவகங்கை மறைமாவட்ட முதன்மை குரு மன்சிஞ்சோர் அருள் ஜோசப் அடிகளார் சார்பாகவும் இங்கு இருக்கின்ற ஏனைய குருக்கள் துறவிகள் அனைவரின் சார்பாகவும் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். On behalf of the Vicar General of Sivagangai Diocese, I extend my warm greetings to you all this morning. இந்த காலையிலே நான் புனித அந்தோனியாரிடம் ஒரு பேச்சு வாங்கினேன். I received a scolding from St. Anthony this morning. I went and told him, unexpectedly we had big crowd this time. நான் அவரிடம் சொன்னேன், எதிர்பாராத விதமாக இந்த வருடம் நிறைய மக்கள் பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று. அவர் என்னிடம் சொன்னார், why didn't you expect that? I know people will come every year, the pilgrims will increase. அதென்ன எதிர்பாராத விதமாக, கண்டறியாத எதிர்பாராத விதமாக என்று அவர் என்னை பேசினார். He scolded me. Why are you saying unexpectedly? I expected that, he told me. My dear brothers and sisters, this island of Kachadivu, to whom it belongs to, இந்த கச்சதீவு யாருக்கு சொந்தமானது, எந்த நாட்டுக்கு சொந்தமானது என்று கேட்டால் the answer is very simple. It belongs to Sri Lanka. There is no doubt about it. But only geographically it belongs to Sri Lanka. பூகோள ரீதியாக இது இலங்கைக்கு சொந்தமான ஒரு தீவு. But sacramentally and spiritually it belongs to everyone. அருளடையாள ரீதியாக, ஆன்மீக ரீதியாக இந்த தீவு எல்லாருக்கும் சொந்தமான தீவு. அதனைத்தான் இன்று நாங்கள் இங்கே அனுபவிக்கின்றோம். We experience that today. This is an island of divine presence. இது இறைவனுடைய பிரசன்னத்தை கொண்டிருக்கின்ற ஒரு தீவு. This is the island of unity and peace. இது ஒன்றிப்பையும் அமைதியையும் தாங்கி இருக்கின்ற ஒரு தீவு. This is the island of reconciliation. இது ஒப்புரவை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அழகான தீவு. அன்பார்ந்த சகோதரங்களே, புனித அந்தோனியார் எங்கள் எல்லாரையும் இந்த தீவுக்கு அழைத்தது இதற்காகத்தான். எங்களுக்கு இறை பிரசன்னத்தை தருவதற்காக, எங்களுக்கு ஒன்றிப்பை அமைதியை தருவதற்காக, எங்களிடையே ஒப்புரவை ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக. St. Anthony has brought each one of us to this beautiful island in order to give us the divine presence in our lives, in order to give us unity and peace among us, in order to make us reconcile with one another. That is the beauty of this island of Kachadivu. That is why I am saying that it is an island belongs to the whole people of God. இதற்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அந்தோனியாருடைய வல்லமையோடு எங்கள் எல்லாரையும் ஒரே குடும்பமாக இந்த அழகான தீவிலே ஒருமிக்க வைத்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே, தற்பொழுதெல்லாம் உலகத்திலே மிகவும் பிரபல்யமான சொல் எதுவென்று கேட்டால் AI என்று சொல்லுவோம். Today the most important, the famous letter, the word is AI. When I ask you what is the meaning of AI, everybody will say that. உங்களிடம் நான் AI என்றால் என்னென்று கேட்டால் எல்லாரும் பதில் சொல்லுவீர்கள். Artificial intelligence, செயற்கை நுண்ணறிவு.
ஆனால் இந்த நேரத்திலே நான் அந்த பதிலை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. அதற்கு பல பதில்கள் இருக்கின்றன. There are many other connotations to AI. First and foremost, I want to tell you, today, the whole over the world, it is an Augustinian influence. புனித அந்தோனியாருடைய ஈடுபாடு, புனித அகஸ்தீனாருடைய ஈடுபாடு. ஏனென்றால் எங்களுடைய திருத்தந்தை ஒரு அகஸ்தீனார் சபையை சார்ந்தவர். லியோ the 14, our Pope, Holy Father, belongs to an Augustinian congregation. So in every instruction that he gives, all is always influenced by the Augustinian thought. Therefore I say this AI connotes Augustinian influence. But today I change that mind and I am saying the AI denotes Antonian influence. இது புனித அந்தோனியாருடைய உள்வாங்கல். AI means Antonian influence. அதனால்தான் இன்று இந்த தீவிலே இவ்வளவு பக்தர்கள் கூடியிருக்கிறோம். அவருடைய புனித அந்தோனியாருடைய அந்த வல்லமையுள்ள பரிந்துரை, அவருடைய வல்லமையுள்ள பிரசன்னம், வழிநடத்தல் எங்கள் எல்லாரையும் ஆட்கொள்ளுகின்றது. எங்களை மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதையும் ஆட்கொள்ளுகின்ற ஒரு பிரசன்னமாக இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லாரும் நன்றாக உணர்கிறோம். But I am trying to say one more thing. We are all worried about this AI. It may be artificial intelligence, it may be Augustinian influence, or even Antonian influence. இது இந்த ஏஐக்கு நாங்கள் இத்தனை விளக்கங்களை கொடுத்தாலும் இதற்கு மேலாக ஒன்று இருக்கிறது என்பதை பல தடவைகளில் நாங்கள் மறந்து விடுகிறோம். அது என்னவென்றால் SI. There is another one above all these things. SI, the supreme intelligence, the divine wisdom, the divine intelligence. அன்பார்ந்த சகோதரங்களே, எல்லாவற்றுக்கும் காரணமான ஒரு நுண்ணறிவு, ஒரு ஞானம் இருக்கிறது. அதுதான் அந்த இறை ஞானம், the supreme intelligence என்று சொல்லுவோம். அதிலே இருந்துதான் இவை எல்லாம் பிறக்கின்றன. All the other intelligence are born or derived from this supreme intelligence. We should not forget that. That is the cause for everything. எல்லாவற்றுக்கும் காரணமான ஒரு ஞானம், எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒரு ஞானம். With one word, the supreme intelligence created this whole universe. ஒரு வார்த்தையினால் அந்த இறை ஞானம் இந்த உலகத்தை படைத்தது. இந்த உலகம் உண்டானது. இந்த உலகம் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் உண்டானது. God said, let there be light. Just one word, just one phrase. We have light all over the universe. Sometimes we tend to forget that supreme intelligence and we give importance to this artificial intelligence and other If you compare the artificial intelligence with the supreme intelligence, this artificial intelligence is ignorable. இறைவனுடைய அந்த இறை ஞானத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது புறக்கணிக்கத்தக்கதொன்று. பல வேளைகளில் நாங்கள் நினைக்கிறோம், இந்த செயற்கை நுண்ணறிவு எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு பலமானது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று பல வேளைகளில் எங்களுடைய உள்ளங்கள் ஒரு தவறான ஒரு சிந்தனையிலே போய்கொண்டிருக்கின்றபடியினால் தான் இன்று நான் உங்களுக்கு இந்த எச்சரிக்கையை விடுக்கின்றேன். Sometimes today we think this AI has everything. It is the most powerful thing today. There is nothing more powerful than this artificial intelligence, something like that. We tend to think today and tend to focus our life on this very limited, ignorable artificial intelligence, forgetting
that supreme intelligence, அந்த பிரமாண்டமான எதனோடும் ஒப்பிட முடியாத அந்த இறை ஞானத்தை பல வேளைகளில் நாங்கள் மறந்துவிட்டு இந்த புறக்கணிக்கக்கூடிய இந்த குறைபாடுள்ள இந்த சிறிய சிறிய விடயங்களுக்குள்ளே பல வேளைகளில் நாங்கள் அமிழ்ந்தி போகிறோமா என்பதைத்தான் நாங்கள் இன்று எச்சரிக்கையோடு நினைவு கூற வேண்டும் என்றுதான் இன்று நான் இதனை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். எங்களுடைய திருத்தந்தை லியோ தி 14 அண்மையிலே உலக தொடர்பாடல் தினத்தை பற்றி ஒரு அறிக்கையை விட்டார். Our Holy Father Leo the 14th wrote an encyclical or letter about the day of social communication. அதிலே அவர் குறிப்பிடுகின்றார், இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது எங்களுடைய ஆற்றல்கள் திறமைகளை எல்லாம் படிப்படியாக மண்ணுக்குள்ளே புதைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். Leo the 14th warns us, this artificial intelligence is slowly, without our knowledge, burying our talents under the ground. Our talents and abilities are now in the graves. They are slowly going under the ground in the graves. There will be a time then man will be just a creation in this world. He will totally lose all his talents and all his abilities. ஒரு காலம் வரும், நாங்கள் இதிலே எச்சரிக்கையாக இல்லை என்றால் மனிதன் ஒரு நடமாடும் மிருகத்தை போல இந்த உலகத்திலே இருப்பான். எந்தவித ஆற்றலும் இல்லாமல், எந்த விதமான சக்தியும் வல்லமையும் இல்லாத ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே அந்த மனிதன் வரக்கூடிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஆகவே அதை பற்றி நாங்கள் இன்றைய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றார். அமர்வார்ந்த சகோதரங்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கொலோசையருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே புனித பவுல் சொல்லுவார், ஞானமும் அறிவுமாகிய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கின்றன. St. Paul says in Colossians chapter 2 verse 3, the wisdom and knowledge are hidden only in Jesus Christ, only in the divine. புனித பவுல் தொடர்ந்து சொல்லுவார், ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 33வது வாக்கியம், கடவுளுடைய அருளின் செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை, அவருடைய தீர்ப்புக்கள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. St. Paul says to the letter to the Romans, oh how great are God's riches and wisdom and knowledge. How impossible it is for us to understand his decisions, and his paths are beyond tracing out. ஆண்டவருடைய ஞானத்தை பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கு எந்த விதையிலும் எந்த வகையிலும் அருகதையற்றவர்கள். We are not at all worthy even to reflect about the wisdom of God, the intelligence of God, about that supreme intelligence. And also then Paul would say, the foolishness of God is greater than, the foolishness of God is wiser than man's wisdom. மனிதனுடைய இறைவனுடைய foolishness, அவருடைய இயலாமை மனிதனுடைய மிக உயர்ந்த ஞானத்தை விட மேலானது. In other words, if I say the power of the artificial intelligence is less than the foolishness of God. கடவுளுடைய அந்த இயலாமையை விட குறைந்த வல்லமை உள்ளதுதான் இந்த செயற்கை நுண்ணறிவு. அன்பார்ந்த சகோதரங்களே, இதே நான் இவற்றையெல்லாம் சொல்லுகின்றேன் என்றால்,
புனித அந்தோனியார் எங்களை இங்கே அழைத்திருக்கின்றார். தன்னுடைய அந்த வல்லமையுள்ள பிரசன்னத்தை நாங்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. Who are these saints? We say there are saints Saint Anthony, Saint Sebastian, Saint Benedict, Saint Joseph. புனிதர்கள் என்று நாங்கள் பலரை அழைக்கின்றோம். புனித அந்தோனியார், புனித செபஸ்தியார், புனித சூசையப்பர். யார் இந்த புனிதர்கள்? இந்த அளவிட முடியாத இந்த இறை ஞானத்தின் ஒரு துளியை சுவைத்தவர்கள் தான் இந்த புனிதர்கள். Who are these saints? These saints are those who just experienced one drop of the ocean of divine supreme intelligence. The divine intelligence, wisdom is like the ocean. The saints are those who have experienced just one drop of that ocean. இந்த மாபெரும் பெரும் கடலை போன்ற இறைவனுடைய ஞானத்திலே ஒரு துளியை மட்டும் சுவைத்தவர்கள் தான் இந்த புனிதர்கள். நாங்களும் புனிதர்களாக வேண்டுமென்றால் அந்த ஒரு துளியை சுவைத்தால் போதும் என்பதைத்தான் புனித அந்தோனியார் எங்களுக்கு இன்று சொல்லித் தருகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை நான் சொல்லுகிற பொழுது, if a saint experiences only one drop of that big ocean, புனித அந்தோனியார், Saint Anthony, we call him, he is the saint of millions of miracles. புனித அந்தோனியாரை கோடி அற்புதங்கள் செய்பவர் என்று சொல்லுகிறோம். இந்த ஒரு துளியை வைத்துக்கொண்டு இவரால் இந்த கோடி அற்புதங்களை செய்ய முடியும் என்றால் அந்த பிரமாண்டமான அந்த சமுத்திரத்தால் என்ன செய்ய முடியும் என்பதை எங்களால் எண்ணி பார்க்க முடியுமா? With just one drop of divine intelligence, if Saint Anthony can perform millions of miracles, can we imagine the power of the supreme wisdom? அந்த இறை ஞானத்தினுடைய அந்த சக்தியை எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியுமா? அன்பார்ந்த சகோதரங்களே, டுடே we are in the presence of Saint Anthony. இப்படி அந்தோனியாருடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம். Let us ask him, how did you get that one drop? இப்படி அந்தோனியாரே, அந்த ஒரு துளியை நீர் எவ்வாறு பெற்றுக்கொண்டீர் என்பதை மட்டும் எங்களுக்கு சொல்லித்தாரும் என்றுதான் நாங்கள் புனித அந்தோனியாரிடம் கேட்க வேண்டும். We have to just ask him, let us experience, give us how we can receive that one drop from your immense wisdom. Last night, நேற்று மாலையிலே எங்களுடைய அருத்தந்தை ஜோமிக்ஸ் அடிகளார் இதற்கான பதிலை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். இப்படி அந்தோனியார் எவ்வாறு இந்த ஒரு துளியை, இந்த கோடி அற்புதங்கள் செய்யக்கூடிய வல்லமையை அவர் எவ்வாறு பெற்றுக்கொண்டார் என்பதை நேற்று இரவு மறைவுரையிலே அருத்தந்தை ஜோமிக்ஸ் அடிகளார் மிகவும் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். Just 3 things. One is the word of God. இறை வார்த்தையின் வல்லமையால் அதை பெற்றுக்கொண்டார். The second one is prayer. செபத்தின் வல்லமையால் பெற்றுக்கொண்டார். மூன்றாவது, the third one is the life of sacrifice. தன்னுடைய தியாக வாழ்வினால் அதனை பெற்றுக்கொண்டார். இந்த 3 விடயங்கள், இறைவனுடைய வார்த்தை, செபம், ஆழமான செபம், பருத்தியாகம். அருத்தந்தை ஜோமிக்ஸ் அடிகளார் சொன்னார், அவருடைய அந்த எலும்பு கூட்டினுடைய முழங்கால் தேய்ந்திருந்த கதையை நீங்கள் எல்லாரும் கேட்டீர்கள். அவருடைய பருத்தியாக வாழ்வு, அவருடைய செப வாழ்வை அது மிக மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி தருகிறது. அவர் இறைவனுடைய வார்த்தையை தன்னுடைய மேல்வரி சட்டமாக கொண்டார். அன்பார்ந்த சகோதரங்களே, புனித அந்தோனியார் தன்னுடைய கரங்களிலே இயேசுவை ஏந்தி கொள்ளும் பாக்கியத்தை பெற்றார் என்று சொல்லுகிறோம். We know that Saint Anthony received a special grace, that he received the infant Jesus in his hand.
That is what we see in his statues of St. Anthony. He is holding infant baby Jesus in his hand. How did he get him? எவ்வாறு அவர் அந்த புனித குழந்தை இயேசுவை கையிலே பெற்றுக்கொண்டார்? பல வேளைகளில் நாங்கள் நினைக்கலாம், அந்தோனியார் செபித்து கொண்டிருந்த பொழுது வானத்திலே இருந்து குழந்தை இயேசு இறங்கி வந்து அவருடைய கைகளிலே தவழ்ந்தார் என்று நினைக்கலாம். Sometimes we may think that while St. Anthony was praying, the baby Jesus came from heaven and landed at his hand. We sometimes imagine like that, but that is not what really happened. உண்மையாக நடந்தது அதுவல்ல. இறைவனுடைய வார்த்தையை உள்வாங்கினார். அந்த இறைவனுடைய வார்த்தையால் அவருடைய வாழ்வு நிறைந்தது. அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்துக்குள்ளே நுழைந்த பொழுது அது அங்கே இருக்க முடியாமல் மனு உருவாகி கிறிஸ்துவாக இயேசுவாக அவருடைய கைகளிலே தவழ்ந்தது. அதுதான் உண்மை என்பார்ந்த சகோதரங்களே. St. Anthony was meditating on the word of God, reading the word of God and meditating on it, and gradually he was filled with the word of God. There was a time his heart or his soul could not hold the word of God within himself, so the word became man. And the வார்த்தை கடவுளாக வந்தது. The word became man and the word became Jesus, and he had him in his hand. அன்பார்ந்த சகோதரங்களே, இத்தனை வல்லமையுள்ள ஒரு புனிதருடைய பிரசன்னத்துக்கு நாங்கள் வந்திருப்பது நாங்கள் எல்லாரும் செய்த ஒரு பாக்கியம். இறைவன் உங்கள் எல்லாரையும் இந்த அற்புதமான பிரசன்னத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அன்பு செய்கிறார் என்பதன் அடையாளம். அந்தோனியாருடைய திருப்பாதத்திலே நாங்கள் இந்த 2 விடயங்களை கேட்போம். ஒன்று, அந்த ஒரு துளியை பெற்றுக்கொள்ளதை எங்களுக்கும் சொல்லித்தாரும். 2வது, உம்முடைய கைகளிலே நீர் குழந்தை இயேசுவை ஏந்தி இருப்பது போல நாங்களும் இறை வார்த்தையால் நிறைந்து அந்த இயேசுவை குழந்தை இயேசுவை எங்களோடு வைத்துக்கொள்ள எங்களுக்கு சொல்லித்தாரும் என்று நாங்கள் அவரை பார்த்து மன்றாட வேண்டும். Let us ask just 2 intentions from St. Anthony. Teach us how to obtain that one drop of wisdom from that supreme intelligence, and teach us how to hold baby Jesus in our hands by meditating on the powerful word of God. Amen.